இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் 1/4/2025 ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:12 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 10:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 3:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:22 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. செயல்கள் சற்று கால தாமதமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான பலன்களை பெறுவதற்கு சிறிது திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல நல்ல பலன்களை பெறுவதற்கு சிறிது போராட வேண்டியதும் இருக்கும். வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கலாம். இறுதியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. உங்களுடைய அணுகுமுறையில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு என்பது என்று சற்று குறைவாக தங்க இருக்கும். சில செலவுகளை இப்பொழுதே நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திட்டமிட்ட வேலைகளை தடையின்றி முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இதற்காக நீங்கள் கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பொருளாதாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையில ஏற்றத்தையும் காணலாம். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து விலகவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வேலை இடங்கள்ல சுமூகமாக பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இப்பொழுது புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதனை நன்றாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தடைகள் தாமதங்களும் நீங்கும். சகோதரர்கள் உங்ககிட்ட நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏதாவது மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. இன்று உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரிடத்துல சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில சில மறக்க முடியாத தருணங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய நினைவுகளும் இப்பொழுது ஏற்பட்டு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையில சராசரியான சூழ்நிலைகளும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில விவேகமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய மத்தியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் தன உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகளும் உண்டாகும்.
இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். ஏதாவது எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களில் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. திட்டமின்றி எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடவும் வேண்டாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். உறுதியான அணுகுமுறையின் மூலம் இன்று வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியிட சூழல்கள் இன்று சாதகமாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று சில விஷயங்கள்ல உங்கள் துணை இடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிது பணம் கூடுதலாக செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஓரளவிற்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. களவு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சிலர் உதவிகளும் செய்வாங்க. இதனால சில வேலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில அதிக அக்கறையுடன் படிக்கவும் செய்வாங்க. இதனால ஏற்றமும் உண்டாகும். அரசாங்க ஊழியர்கள் அதிகாரிகள் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் பொது இடங்கள்ல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி அந்யுன்யமும் அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது சிரமப்பட்டாவது செய்து முடிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலைகளை இப்பொழுது துவக்கவும் செய்யலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எதிர்பார்த்து இருந்த சலுகைகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று வீட்டுல பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல தீவிரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சுய மரியாதையுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பதவி உயர்வு தொடர்பாக நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில இருந்து வந்த முடக்கமான நிலைகளும் மாறும். ஓரிரண்டு நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதன் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அணுகுமுறையில தைரியம் மற்றும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களுடைய செயல்திறன்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். உங்களுடைய பணிகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பெரிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்கள் கிட்ட இனிமையாக பேசி அவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதாக இருந்தால் உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. வியாபாரத்திற்காக செல்லும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். யாரிடத்திலும் இன்று வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இன்று அவ்வப்பொழுது உங்களை அறியாமலேயே ஒரு விதமான குழப்பத்துடனும் படபடப்புடனும் இருப்பீங்க. மனதில் ஏற்படுகின்ற தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை சுமை அவ்வப்பொழுது இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுக்கு உதவுவதை போல ஏதாவது உபத்திரம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளிடத்துல சின்ன சின்ன பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். காலையில என்று வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரம் என்று விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபமும் இருக்கும். குடும்பத்துல ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மன வருத்தங்களும் நீங்கும். எதிரிகளினால சின்ன சின்ன சிரமங்களும் இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலையிலும் சில பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். நிதிநிலையை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விரைய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த காரியங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல வீண் விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத பயணங்களின் மூலம் உடல் சோர்வும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் புதிய நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடின உழைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில உற்சாகத்துடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவரும் சேர்ந்து இன்று இனிமையான நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பழைய நினைவுகளை எல்லாமே பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மனதில் நினைத்த காரியங்களை எல்லாமே நல்லபடியாக முடித்தும் காட்டுவீங்க. வேலைகளை எல்லாமே எளிமையாக முடித்து மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். வயதான பெற்றோர்களுடைய அனுசரணைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளினால மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே சுலபமாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகள் அலைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். மற்றவர்களுக்காக உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை அனுசரித்து பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்கல்ல நிதானத்துடனும் இனிமையையும் கடைபிடிப்பதும் நல்லது. முதலீடுகள் விஷயத்துல தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். மனைவியினுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டு வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உணவு விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கோயில்களுக்கு செல்வதன் மூலம் ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை எல்லாமே திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுங்க. உங்களுடைய நன்மதிப்பு மற்றவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். இத்தகைய போக்கின் காரணமாக இன்று சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்குங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லிணக்கத்தையும் காண முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று அதிர்ஷ்டம் குறைவாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களையும் வெளி உணவுகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஆடல் பாடல் என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படலாங்க. இது உங்களுடைய கையிருப்பை கரைக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. விடாமுயற்சியினால வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். என்று சொந்த முயற்சியினால புதிய தொழில்கள்ல தடம் பதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகள் சிரத்தையுடன் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வாங்க. இதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். இன்று வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும்.
உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறிது கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இதுல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகள் இழுபறியானாலும் முடியவும் காண்பிக்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்தது போலவே நல்ல ஒரு மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வ நிலையும் அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. என்று உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாகவும் குறையும். செயல்பாடுகள்ல புதிய மாற்றங்களும் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் சோர்வின்றி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாலின மக்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று பொறுமையாக இருந்து உங்களுடைய வேலைகளை கையாண்டாலே போதுங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். பாதுகாப்பான உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில என்று ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து அதுல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர்களிடத்துல சமாதானமான போக்கினை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால கொடுத்த வாக்கினை நீங்கள் காப்பாற்றவும் செய்வீங்க. இன்று என்னதான் எச்சரிக்கையாக இருந்தாலுமே யாராவது உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சிரமங்களையும் ஏற்படுத்தலாம். இன்று மனைவி மக்களுடைய ஆதரவினால மன நிம்மதியும் உண்டாகும். வங்கிகளுக்கு செல்லும் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்களிலும் கவனமாகவும் இருங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தில என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சொத்துக்கள் தொடர்பான தகராறுகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க.
உங்களுடைய செல்வ நிலையும் அதிகரிக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பதட்டமான சூழலும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். வீட்டுல வயதானவர்களுடன் வாக்குவாதங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாம். வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதே நல்லது. என்று மனதிற்கு பிடித்த விதத்துல புதிய ஆடைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கௌரவ பதவிகளின் மூலம் உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். தனவரவுகளின் மூலம் திருப்தியான சூழ்நிலைகளும் ஏற்படும். திருமணமான தம்பதியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சில திடமான சிந்தனைகளின் மூலம் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியும் கொள்ளலாம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:22 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி காண்பதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய ஆர்வத்தை பெருக்கின்ற வகையில புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. பணியில திருப்தியும் உண்டாகும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதியின் காரணமாக இன்று சிறப்பாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே இப்பொழுது துணிச்சலுடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பொருளாதாரத்துல எதிர்பாராத ஏற்றமும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்ப தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அனைவரையும் மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. அக்கறையுடன் வேலை செய்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நிலம் வாங்கி விற்பதுல முன் பணங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற சில வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜியும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். குடும்ப உறவுல உங்களுடைய துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. சில முக்கியமான வேலைகளை முடிப்பதுல உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக செயல்பாடுகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட காலமாக தேங்கி இருந்த சில வேலைகளை இப்பொழுது சிலருடைய உதவியுடன் முடிக்கவும் செய்வீங்க. பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளின் மூலமாக மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை 3:22 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது.
செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய கடினமான முயற்சிக்கு இப்பொழுது நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இருவருக்கும் இடையில உறவு படைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகளும் நீங்குங்க. பண தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று உரிய நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதன் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். கையில காசும் இருக்குங்க. பண வரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது புதிய பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சென்றாலும் உங்களுக்கான நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கையிருப்பும் குறையலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வீட்டுல பராமரிப்பு பணிகளினால அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நிதிநிலை வலுவாக தங்க இருக்கும். இப்பொழுது நிதி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உங்களுடைய எதிரிகளுடைய விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. அவர்களினால தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையிடத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பாக பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சர்வதேச வணிகங்கள் தொடர்பான பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கூட்டாளிகளின் மூலம் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சஞ்சலங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலையில இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறுங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் இப்பொழுது நல்ல ஒரு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க, சாதகமாகவும் முடியும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உற்சாகமாக இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சிலருக்கு தோல் வலி, கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது அனாவசியமான செலவுகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய செல்வாக்கும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பங்கு சந்தையில கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். அடுத்த கட்டத்திற்காக நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது தாங்க. குடும்பத்துல மற்றவர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அக்கம்பக்கம் இருப்பவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் தொடர்பாக சில இடையூறுகளும் ஏற்படலாம். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுல நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். விவசாய பணிகள்ல ஆதரவான சூழ்நிலைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மனை தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் இடத்துல விவேகத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. தொழில் செயல்பாடுகள்ல புதிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சரவேஸ்வரரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புத்திசாலித்தனத்துடனும் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இத்தகைய போக்கின் காரணமாக இன்று சுமூகமாகவும் உணர்வீங்க. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிச்சுமை உங்களுக்கு சற்று சிரமமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று யாருக்கும் அதிகப்படியான கடன் தொகைகளை தரவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உடல் ரீதியாக இருந்து வந்த உபாதைகளும் குறையும். மருத்துவ செலவுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களினால ஏதாவது மன சங்கடங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கொடுத்த இடத்துல இருந்து குறித்த நேரத்துல பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிரமங்களும் நீங்கும். வம்பு வழக்குகள்ல சிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. இது ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்பாடுகளை நினைத்து நீங்க வருத்தப்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. எடுத்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைக்காக வாடிக்கையாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை வாய்ப்பிற்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்கள்ல வெற்றியும் உண்டாகும். வேலைகளை முடிப்பதில் முழுமையான கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பேச்சுக்களிலும் செயல்களிலும் நிதானத்துடனும் இருங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளின் மூலமாக சேமிப்புகளும் குறையலாம். தொழில் சார்ந்த சிந்தனைகள் மனதில் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இப்பொழுது மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையலாம். உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே விரும்பி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்துல ஈடுபடுவதன் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மனைவியிடத்துல இருந்து வந்த கோபங்களும் காணாமல் போகலாம். அவர்களிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். அவர்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. இன்று பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில திடீர் செலவுகளினால சின்ன சின்ன பண தட்டுப்பாடுகளும் ஏற்படலாம். கவனக்குறைவினால பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சுக்களையும் வெளிப்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். சில முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக வாழ்க்கை துணையிடத்துல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் இழுபறிக்கு பிறகு தங்க கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். எண்ணிய பணிகள்ல சில விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதுவிதமான சிந்தனைகளும் மனதுல வெளிப்படவும் செய்யும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியும் உண்டாகும். ஏதேனும் ஒரு இடத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல சிறப்பான லாபத்தையும் காணலாம். உங்களுடைய வீடு மற்றும் பணியிடத்துல விட்டு கொடுத்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். எண்ணிய பணிகள்ல சிறு விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதுவிதமான சிந்தனைகளும் மனதில் வெளிப்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல இடமாற்றங்களும் ஏற்படலாங்க. வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடன் இதனை ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமையின் மூலமாக சில கடினமான பணிகளையும் எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் துணையின் நம்பிக்கையை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பணவரவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி என்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வேலை இடத்துல ஏற்பட்டு இருந்த விமர்சனங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். வெளிநாட்டு நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளையும் உங்களுக்கு செய்தும் தருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி உறவு நிலையும் பலப்படும். பிள்ளைகள் கல்வியில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அதற்கான சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடந்த ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய விதமாக யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் இன்று சிரத்தையுடன் பணியாற்றி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளும் அதிகரிக்கும். விருப்பங்களும் நிறைவேறும். தொழில் தொடர்பாக எடுக்கின்ற முடிவுகள் எதிர்காலத்துல உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். காதல் விஷயத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். கலைநுட்பமான விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். செய்யும் தொழில்ல மேன்மையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பூமி விருத்திக்கான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். சிலருக்கு மறுமணம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல வரனும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய விருப்பங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத பொறுப்புகளின் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களிடத்துல இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.